ஒரு தடவை அப்துல்லா இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கியாமத் நாளில் 3 விதமான நீதிமன்றங்கள் நடைபெறும். முதலாவது நீதிமன்றத்தில் நன்மைகள் பற்றி விசாரணை நடைபெறும். இரண்டாவது நீதிமன்றத்தில் அல்லாஹ் நமக்கு அருளிய நிக்மத்துக்கள் பற்றிய விசாரணை நடைபெறும். மூன்றாவது நீதிமன்றத்தில் பாவங்கள் பற்றி விசாரணை நடைபெறும். மனிதன் செய்த நன்மைகள் அல்லாஹ் வழங்கிய நிக்மத்துக்களுக்கு சமமாகிவிடும். அவனுடைய பாவங்கள் மட்டும் மீதி இருக்கும். அல்லாஹ்வின் கருணையால் அதுவும் மன்னிக்கப்படும். அல்லாஹ் மனிதனுக்காக ஒவ்வொரு வினாடியும் வழங்கி வரும் நிக்மத்துகளுக்கு நன்றி செலுத்துவதும் அதற்குரிய கடமையை நிறைவேற்றுவதும் மனிதனுடைய பொறுப்பாகும். அதற்காக எவ்வளவு அதிகமாக நன்மைகளை செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். அதை எவ்வித குறைவும் செய்துவிடக்கூடாது. நாம் செய்கின்ற நன்மைகளில் எதனையும் பெரிதாக கருதிவிடவும் கூடாது. ஏனெனில் நம்முடைய கண்கள், காது, மூக்கு மற்ற உடல் உறுப்புகள் ஆகியவற்றின் மூலம் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறோம் என்பது கியாமத்து நாளில் தான் தெரிய வரும். அவற்றை உலகில் பாவங்கள் என்று கூட நாம் எண்ணி இருக்க மாட்டோம். அவை அனைத்தும் ஒன்று விடாமல் அங்கு தெளிவாக்கப்படும் என்று நபி கூறுகிறார்கள். கியாமத்து நாளில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஆஜர் செய்யப்படாமல் உங்களால் எவரும் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையே எவ்விதமான திரையும் இருக்காது. மொழிபெயர்ப்பாளர் யாரும் இருக்க மாட்டார். வலப்பக்கம் தன்னுடைய அமல்கள் மலை போல் குவிந்திருப்பதை காண்பார். இடது பக்கம் இதே போல் பாவங்கள் குவிந்திருக்கும். உலகத்தில் செய்த நல்ல தீய செயல்கள் அனைத்தும் அங்கு அவருடன் இருந்து கொண்டிருக்கும். ஒன்றும் மறைக்கப்படாது, எல்லாம் வெளிப்படும். நரகத்தின் நெருப்பு முன்னால் இருக்கும். ஆகையால் ஒரு துண்டு பேரீச்சம் பழமானாலும் சரி, எந்த அளவு தான தர்மங்கள் செய்து நரக நெருப்பை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள். கியாமத்து நாளில் எல்லாவற்றையும் விட முதன்மையாக உனக்கு உடல் நலத்தை கொடுத்து குடிப்பதற்கு குளிர்ந்த நீரையும் வழங்கியிருந்தேனே, அதற்காக நீ என்ன கடமைகளை நிறைவேற்றினாய், என்ன நன்றி செலுத்தினாய் என்று விசாரிக்கப்படும் என்று நபி கூறினார். மேலும் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை கியாமத்து நாளில் மஹ்ஷர் மைதானத்தை விட்டு மனிதன் நகர முடியாது. 1 வயதை எப்படியெல்லாம் வாழ்ந்தாய்? 2 வாலிபத்தை எந்த வேளையில் கழித்தாய்? 3 பொருளை எவ்வாறு சம்பாதித்தாய்? 4 அதை எந்த வழியில் செலவு செய்தாய்? 5 நாம் கற்றுக்கொண்ட இல்மை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்று விசாரணை செய்யப்படும். யாரும் நமக்கு இருக்க மாட்டார்கள். நம்முடைய அமல்கள் மட்டுமே நம் கூட இருக்கும். நம் உயிருக்கு உயிராக நேசித்த அனைவரும் சென்று விட்டார்கள். மரணம் நம் கூடவே பயணிக்கின்றது. நாமும் ஒரு நாள் செல்வோம். ஆகவே இனி உள்ள காலத்தில் ஆவது வீண் பேச்சுக்கள் பேசாமல், நேரத்தை வீணடிக்காமல் முடிந்த அளவு குர்ஆன் ஓதி திக்ர்கள் சொல்லி அமல்களை சம்பாதித்து மரணிப்போம். அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.